ஒரு பத்திரிகையாளர் மாண்புமிகு திரு முதலமைச்சர்களிடம் வந்து, சார் 2 மாதங்களில் வந்து டிசம்பர் வருது, அடைமலை வந்து பார்த்தீங்கன்னா அடைமலை வந்து மழை ஸ்டார்ட் ஆகும், அதற்கான முன்னெச்சரிக்கை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எந்த மாதிரியான அடைமலை வந்தாலும் எங்கள் ஆட்சி எதிர்கொள்ள காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி அவரோட ஸ்பீச் இருந்தது. வடகிழக்கு பருவமழைக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு, டிசம்பர் வரைக்கும் இருக்கு. எந்த மழை வந்தாலும் சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கு. சென்னையில் பல இடங்களில் இன்று மக்கள் வந்து தண்ணீர் மழை பெஞ்சி தண்ணீர் ரொப்பி வீட்டுக்குள்ள வந்து அவலப்பட்டு இருக்காங்க. 4000 கோடி செலவு பண்ணீங்க. எதுக்கு அதை செலவு பண்ணீங்க? செலவு பண்ணதுல மிஸ்டேக்கா இல்ல வந்து அங்க வந்து ஏதாச்சும் டிரைனேஜ் அந்த மாதிரி போட்டதுல ப்ராப்ளமா? இவ்வளவு தண்ணி வருஷம் வருதுன்றீங்க. அப்புறம் ஏன் சார் நீங்களே சொல்றீங்க எங்கள் ஆட்சியை யாரும் குறை சொல்லவும் முடியாது, குறை சொல்வதற்கு தகுதியானவர்களும் இல்லை என்று? ஆனா இப்ப நடக்கிற சிச்சுவேஷன்ல எந்த மத்த கட்சியினரும் வந்து எதிர்கட்சியினரோ புதுசா ஆரம்பித்த கட்சியினரோ யாருமே சொல்ல, உங்களுக்காக நின்று ஓட்டு போட்ட மக்களே உங்களுக்கு சொல்றாங்க. கேளுங்க சார். அரசாங்கம் கண்டுக்கிறாம இருக்கு. இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? இந்த அரசாங்கம் தூங்குதா? இந்த அரசாங்கம் ஏன் இப்படி பாருங்க, சென்னை மாநகராட்சியில 98% ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேயர் பிரியா அண்டு அமைச்சர் நேரு, அமைச்சர் சுப்பிரமணியன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? ஒரே நாளில் 20 சென்டிமீட்டர் மழை கனமழை வந்தாலுமே சென்னை மாநகராட்சி சாலையிலும் சரி மற்ற இடங்களிலும் சரி ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்காது, அந்த அளவுக்கு கிளியர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கேட்கறோம் கேன பையனை தான் காதுல கடப்பாரை விட்டு ஆட்டுவாங்க இவங்க.